கேரள வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கையானது 44ஆக இருந்த நிலையில் தற்பொழுது 50ஆக உயர்ந்துள்ளதாக அம்மாநில காவல்துறை தகவல் தெரிவித்திருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் விஜயசுந்தரம் வழங்க கேட்கலாம். விஜயசுந்தரம், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். வயநாட்டுல கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாக தென்மேற்கு பருவமழை பெய்து வருகிறது. இந்த தொடர் கனமழை காரணமாக வயநாட்டுல பல பகுதிகளில் வெள்ள பாதிப்புகளும் சில உயிரிழப்புகளும் ஏற்பட்டு வந்தது. இந்த நிலையில இன்று அதிகாலையில வயநாட்டில் 3 இடங்கள்ல அடுத்தடுத்து ஏற்பட்ட மிகப்பெரிய நிலச்சரிவுகள் ஒட்டுமொத்த வயநாட்டையும் தற்போது புரட்டி போட்டிருக்கிறது. அதாவது சூரல்மலை, மேப்பாடி, முண்டகை ஆகிய பகுதிகளில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவுல தற்போது வரை 50 பேரை சரளமாக மீட்டிருக்காங்க. மேலும் பல நபர்கள் மண்ணுக்குள்ள புதைந்திருக்கலாம் என்ற அர்த்தத்துல தற்போது மீட்பு குழுவினர் தேடி வந்துட்டு இருக்காங்க. நிலச்சரிவால ஏற்பட்ட பாதிப்புகள் காரணமாக நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் அந்த பகுதியிலிருந்து வெளியேற முடியாமல் தற்போது சிக்கி தவித்துட்டு வந்துட்டு இருக்காங்க. பல்வேறு இடர்பாடுகளுக்கு மத்தியில மீட்பு பணிகளை தமிழ்நாடு, கேரளா பேரிடர் மீட்பு குழுவினர் மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. தற்போது இந்த பெரிய பாதிப்புல எத்தனை பேர் இருந்திருக்காங்க என்பதை கணக்கிட முடியாத நிலையில நிலச்சரிவு பாதிப்பின் முழு கோரத்தை அறிய இன்னும் சில மணி நேரங்கள் தேவைப்படக்கூடிய இருக்கிற நிலையில மீட்பு குழுவினர் அந்த பகுதியில் தற்போது மீட்பு பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. விஜயசுந்தரம், தொடர்ந்து பேசலாம். வயநாடு மாவட்டத்தில் நிலச்சரிவில் சிக்கி 100க்கும் மேற்பட்டோர் பலத்த காயங்களுடன் மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். மேலும் 36 நபர்கள் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனர். அவருடைய நிலைமை இப்பொழுது எப்படி இருக்கிறது? அதை பற்றின விவரங்கள். அதாவது வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவுல சிக்கிய நபர்கள் தற்போது வரை 100க்கும் மேற்பட்டோர் பலத்த காயங்களுடன் மீட்கப்பட்டு தற்போது மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுட்டு வந்துருக்காங்க. அதுல தற்போது வரை 50 நபர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் 36 நபர்கள் பலத்த காயம் ஏற்பட்டு தற்போது தீவிர சிகிச்சை பிரிவுல அனுமதிக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. தற்போது தொடர்ந்து மழையின் தாக்கம் அதிகரித்து வரக்கூடிய நிலையில மீட்பு குழுவினர் தற்போதைக்கு அந்த பாதிப்பு ஏற்பட்டுள்ள பகுதிகளுக்கு செல்ல முடியாமல் இருப்பதாகவும் மீட்புக்காக வந்த ஹெலிகாப்டர் மீண்டும் திரும்பி சென்றுள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாகி உள்ளது. அதாவது கடந்த ஒரு மாதத்துக்கு மேலாக தென்மேற்கு பருவமழை கேரள மாநிலத்தில் தீவிரமடைந்திருக்கிற நிலையில வயநாட்டுல இந்த பெரிய கோர மண் சரிவானது ஏற்பட்டு இருக்கிறது. இதுல தற்போது வரை 50 நபர்கள் இறந்த நிலையில மீட்கப்பட்டிருக்காங்க. அதுல குறிப்பாக பெண்கள், குழந்தைகள் என 50 பேர் தற்போது வரை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விஜயசுந்தரம்.